யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு முழு வீடியோ நான் போடுறேன். ஷார்ட் வீடியோ போடுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். அதை போய் பார்க்கலைன்னா போய் பார்த்துடுங்க. அதாவது நான் ஒரு முழு வீடியோ உருவாக்குறேன். அந்த முழு வீடியோ நல்ல வியூஸ் போகணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்றது. அதாவது இந்த வீடியோல நான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும், அதாவது வீடியோ ஸ்டார்டிங்ல இல்ல, நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். தயவு செய்து வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் அதே போல நம்ம ஒரு ஓட்டிங் கேட்டிருந்தோம். அந்த ஓட்டிங் சைடில் வரும் பாருங்க. நிறைய பேர் வந்துட்டு டைட்டில் தம்ப்நெயில் அப்படின்னு சரியான விஷயத்த தான் சொல்லியிருக்கிறீங்க. டைட்டில் தம்ப்நெயில் நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்படின்றது நல்ல வியூஸ் போகும். சரியான புரிதல் வந்துட்டு நிறைய பேருக்குள்ள இருக்கு. ஒரு சிலர் 3 சொன்னீங்க. ஸோ 3 இருக்கிறது தப்பு கிடையாது. அண்ட் ஒரு சிலர் 1 மட்டும் சொன்னீங்க, அதுவும் தப்பு கிடையாது. பிரச்சனை என்னன்னா, நமக்கு மெயின் யூடியூப் அல்காரிதம் எங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்னா தம்ப்நெயில்லையும், அதே போல நம்மளோட சப்ஸ்கிரைபர்களும் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா எப்படி முடிவு பண்ணுவாங்க? ட்ரைலர் எதுக்காக விடுறாங்க ஒரு படத்துக்கு? அந்த படம் முழு படத்தை பார்க்கணும், இல்லை 3 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு ஒர்த்து அந்த ட்ரைலர்ல கொடுத்துட்டாலே போதும். ஸோ அதனால தான் ட்ரைலர் வந்து ரொம்ப நல்லா கொடுப்பாங்க. அங்கங்கே ஒட்டக்கூடிய போஸ்டர்லேயும் அவங்க நிறைய விஷயங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் தம்ப்நெயில் அப்படின்றது. டைட்டில்னா சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோ அவங்களுக்கு போய் சேரும். ஏதோ சும்மா போட்டு விட்டா ஃப்ளூக்ல போகிறதெல்லாம் வியூஸ் வேற. ஆனால் இந்த இடத்துல சர்ச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் டைட்டிலில் இந்த விஷயத்தை தேடி வர்றவங்களுக்கு அது அப்படியே போய் சேரும் அப்படின்றதுக்காக தான் டைட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. ஒரு வீடியோ முழு வீடியோ நல்ல வியூஸ் போகணும்னா ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயங்க, உங்க சேனல்லாம் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? நிறைய சிஸ்டர்கள் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிரதர் மெசேஜ் பண்றீங்க, ஒரு சில ரொம்ப ஏஜ்டு பர்சன்லாம் மெசேஜ் பண்றாங்க. ஸோ ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே. என்னுடைய அம்மா அப்பா வயசுல இருக்கிறவங்க முதல் கொண்டு எனக்கு மெசேஜ் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு உங்களுடைய சேனல் இப்போ என்ன க்ரோத் நடந்துட்டு இருக்கு, உங்களுடைய சப்ஸ்கிரைபர் எவ்வளோ, வாட்சவர்ஸ் எவ்வளோ அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் நான். அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடியோவை நீங்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்க தம்ப்நெயில் டைட்டில்லாம் விட்டுருங்க, அதை நான் சொல்லிட்டேன். ஸோ வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது யூடியூப் எப்படி கால்குலேஷன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நிமிஷம் வீடியோவில் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு வியூஸ் கவுண்ட் வரணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட கிடையாது, ரொம்ப மினிமமாக சொல்கிறேனே, 30 செகண்டாவது அந்த வீடியோவை உங்களுடைய சப்ஸ்கிரைபர்கள் வியூ பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஒரு கவுண்ட் அப்படின்ற கணக்கு எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா அதை ஒரு கவுண்ட் அப்படின்ற கணக்கே எடுக்காது. அப்போது வீடியோ ஆரம்பத்தில் நான் என்ன செய்யணும்? நீங்க பிஹைண்ட் நோட்ஸ், அப்புறம் சில வந்துட்டு பெரிய பெரிய சேனல்லாம் பார்த்துருக்கீங்களா? பிஹைண்ட் நோட்ஸ் இந்த மாதிரிலாம் போடும்பொழுது அவங்க ஸ்டார்டிங்லேயே முழு வீடியோவுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பிட்டா வந்துட்டு ட்ரீசர் மாதிரி வந்துட்டு போடுவாங்க. அது எதுக்காக போடுறாங்க? ஒரு நிமிஷத்துக்கு மேல உங்களைய வீடியோ பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காகவும், அந்த வீடியோவில் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கேள்வி கேட்டிருக்கோம், அதுக்கான பதில் இருக்கு, இந்த மாதிரி சுவாரஸ்யமான கேள்விக்கான பதில் இருக்கிறது அப்படின்றத உணர்த்துறதுக்காகவும் தான் இந்த மாதிரி கிளிப்பை கட் பண்ணி போடுறாங்க. ஸோ அது நம்மளால வந்துட்டு போட்டுட்டு இருக்க முடியாது, வேலை அப்படின்றது அதிகம். அதனால நீங்க ஒரு கண்டென்ட் பேச போறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டோட மெயின் விஷயங்கள் அப்படின்றத ஒரு சீட்ல எழுதிக்கோங்க. ஒரு சீட்ல எழுதிக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீடியோ ஆரம்பத்திலேயே இந்த வீடியோ எதை பத்தி பேச போகுது, என்ன விஷயங்கள் சொல்ல போகுது, அதனுடைய ஷார்ட் ஃபார்மை வந்துட்டு இந்த இடத்துல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்ம் அப்படின்றது வந்துட்டு நீங்க வீடியோக்குள்ள சொல்லிக்கோங்க. ஒரு நிமிஷம் அவங்க வந்துட்டு இந்த 10 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். அந்த இடத்துல எடுத்துடணும் அவங்க. அதுக்கான சாட்டிஸ்பேக்ஷன் இந்த இடத்துல நீங்க கொடுத்துதாங்க ஆகணும். நீங்க யோசிக்கலாம், நாங்க சும்மா ரீல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் யூஸ் பண்றாங்க, நம்ம வீடியோ 10 நிமிஷம் பார்த்தா என்னங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் அப்படிலாம் கிடையாது. இந்த சைக்காலஜி விஷயங்கள் அப்படின்றது ஒரு சில எல்லாம் பார்ப்பேன் நான். அதை யூடியூப் சேனல்லாம் பார்ப்பேன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய பிரெயின் அப்படின்றது ஷார்ட்கட்டுக்கான ஒரு ஒரு டெம்பரவரி சொல்யூஷனை தேடும், அதாவது ஒரு ஹாப்பினஸ் வந்து தேடுமா. அதனால என்ன செய்யும்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்க்ரோல் அவுட் பண்ணும்போது நீங்களே ஒரு ரீல்ஸுக்காக ஒரு செல்லை எடுத்து ஓப்பன் பண்ணுங்களேன். செல் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு ரீல்ஸ் பாருங்க, அடுத்தது பார்த்து ஷார்ட் வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஒன்று ஒரு 4 வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5வது உங்களுக்கே கியூரியாசிட்டி வந்து அதுக்கு மேலே நீங்க பார்த்துட்டே போயிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பார்க்கறது கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை வெளியில் எங்கேயாவது போனேன்னா இன்ஸ்டாவில் போயிட்டு சில விஷயங்கள் பார்ப்பேன். நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற சேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூஸ் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். ஸோ ஈரான் இஸ்ரேல் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ வேற ட்ரம்ப் பண்ணுற வேலையினால நமக்கு இது US டாலர் அப்படின்றது டவுன் ஆச்சுன்னா வருமானம் நமக்கு குறையும். ஸோ இதை பற்றிலாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது தேடிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி பார்க்கல ஏதோ ஒன்று இந்த மாதிரி மாட்டினா உண்டு. சரி, ஓகே. நீங்க என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கீழே மறக்காம சொல்லுங்க. எவ்வளோ ஷார்ட் வீடியோ பார்ப்பீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ அப்போ நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரை நம்ம ஒரு நிமிஷத்துக்காவது வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு நிற்க வைக்கணும். அப்போது வீடியோ ஒரு நிமிஷம் பார்க்க நிற்க வச்சோம்னா யூடியூப் என்ன பண்ணோம்னா ஒரு கவுண்ட் அப்படின்றது எடுத்துக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்துட்டு இந்த வேலையை கரெக்டாக செஞ்சுட்டனாலே அது வியூ போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக முழு வீடியோவுக்கு வந்துருவாங்க. அந்த முழு வீடியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கவுண்ட் ஆச்சுனாலே யூடியூப் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஆடை கொடுத்துரும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஆட் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அந்த ஆட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துரும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த ஆடுக்கு அடுத்தது இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அல்லது உங்களுடைய கண்டென்ட் கேட்டகரியை பொறுத்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே இன்னொரு ஆட் அப்படின்றது கொடுக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறீங்கன்னா அதில் மிட்ரோல் ஆட் அப்படின்றது நிறைய வரும். இல்லை நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி போடுறீங்கன்னா ஒரே ஒரு ஆடு தான் வரும். 5 நிமிஷத்துக்குள்ள போட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆடு தான் வரும். அதுக்கு 5 நிமிஷம் போடுறதுக்கு நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடுங்க. அது உங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காவது ஒரு திருப்தி அப்படின்றது வந்துட்டு கொடுக்கும். அதே போல நம்மளுடைய கண்டென்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்க தான் இருக்கணும். அதாவது ஆரம்பத்துல மட்டும், இடையில ஒரு 4-5 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு தான் அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கொடுக்கணும். அதுக்காக வளவலன்லாம் இழுக்கக்கூடாது. அந்த இடத்துல அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்தாறு போல் நிறைய விஷயங்கள் அப்படின்றத உள்ள கொண்டு வந்து வைக்கணும். அதுதான் மெயின் வேலை அப்படின்றது. இப்போ இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன், ஸ்டார்டிங் ஆரம்பத்துல சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், இடையில ஒரு விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அதுக்கப்புறம் இடையில வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக நான் அதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இப்படிலாம் இருக்கு. ஏன்னா நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறேன், எனக்கு வந்துட்டு உங்களை திருப்திப்படுத்தணும், உங்களுக்கு என்ன தேவைன்றதை நான் தெரிஞ்சுக்கணும். அதனால நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். உங்களுக்கு ஆப்வியஸா இந்த இடத்துல அதுக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது பண்ணுவீங்க. அது எதுக்காகனா அது ஏதோ மேனிப்புலேட் பண்றது அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ சப்ஸ்கிரைபர்களை ஆக்டிவா வச்சுக்கணும்னா இந்த மாதிரி கேள்விகளை கேட்கணும். ஸோ கேள்விகள் கேட்டாதான் அவங்களுக்கு ஓகே, நம்ம கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உருவாகும். ஸோ இவ்வளோ நாளாக என்னுடைய வியூஸ் அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, எஸ்டர்டே நான் எக்ஸ்பிளேஷன் பண்ணி வீடியோ போட்டுட்டேன். ஸோ இதில் குறிப்பாக நான் வந்துட்டு கமெண்ட் ரிப்ளை போடல, கமெண்டுக்கு ரிப்ளை வந்து அதிகமாக கொடுக்கல. ஸோ ரேண்டமான ஒரு சில கமெண்ட்டுக்கு மட்டும் தான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். பிகாஸ் என்னன்னே தெரியல, இந்த ஹெல்த் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, த்ரோட் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்துட்டு ஹெட்ஏக் அப்படின்றது அதிகமாக வந்துட்டு ஆஃபீஸ்லையும் பேசுகிறேன், வீட்லையும் பேசுகிறேன், 13 வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால தலைவலி வந்துருச்சு போல. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குதுங்க. ஒரு வீடியோ வியூஸ் போகணும்னா ஆரம்பத்தில் அவங்கள இருக்க வைக்கணும், முதல்ல வீடியோவை கிளிக் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் வீடியோவில் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்காவது இருக்க வைக்கணும், அந்த கண்டென்ட்டை பற்றி ஒரு பாதியாவது தெரிஞ்சுக்கணும் அவங்க. அதுலேயும் நீங்கள் கியூரியாசிட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் அதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவங்க என்ன தேடி வந்தாங்களோ அதை கொடுத்துடணும். அதுக்கு அடுத்தது அடுத்த வீடியோக்கான இன்ட் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படி பார்ட்டாக பிரித்து நீங்கள் ஒரு வீடியோ போடும் பொழுது தான் உங்களுடைய வியூஸ் அப்படின்றது சீக்கிரமாக வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும், வியூஸும் அதிகமாக போகும். அதே போல் வியூஸ் வந்துட்டு கம்மியாக போனாலும் உங்களுக்கு முழு வீடியோ பார்க்கறதுனால, ஒரு 10 நிமிஷம் வீடியோ பார்க்கறதுனால வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் அப்படின்றது அங்கே அதிகமாகும். வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் அதிகமாகுதுன்னா இம்ப்ரெஷன் அப்படின்றது அதிகமாகும். அப்போ யூடியூப் அல்கரிதம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சஜஷன் லிஸ்ட்ல கொடுக்கும். ஆனா இவர் பாருப்பா இவ்வளோ போட்டிருக்காரு வீடியோ செம்மையா இருக்கு அப்படின்ற மாதிரி சஜஷன் லிஸ்ட்ல வந்துட்டு கொடுக்கும். ஸோ நிறைய பேர் கிளிக் பண்றாங்க, நிறைய பேர் வெயிட் பண்ணி இந்த வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில வீடியோ ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு மெயின் ரீசன் மட்டும்தான். ஸோ நீங்களே வந்து ஒரு சில காமெடி சேனலே எடுத்துக்கிட்டாலும் இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ஸோ நீங்க வந்துட்டு இந்த சேனல் பாருங்க, நீங்க கோஸ் பிளாக் அப்படின்னு ஒன்று இருக்கு, நம்மளுடைய வந்துட்டு பரிதாபங்கள் சேனல்ல கோபியோடதையும் சுதாகரோடதும் இருக்கு. அந்த சேனலை பாருங்க. அதுவே வந்துட்டு நம்ம இவரு வந்துட்டு போட்டிருக்காரு பாத்தீங்களா, விஜே சித்து விளாக் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுலயும் வந்துட்டு ஸோ வித்தியாசங்களை நீங்க பாருங்க. நான் சொல்லல, நீங்களே போய் அந்த 2 சேனலையும் பார்த்துட்டு ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன, ஒரு நிமிஷத்துல 2 பேர் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டாலே நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றது வந்துடும். ஸோ இதுதான் நம்மளுடைய வாட்ச் ஹவர்ஸை சீக்கிரமாக கம்ப்ளீட் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம். பெருசாக இதெல்லாம் வந்துட்டு யாரும் சொல்றதில்ல, காசு வாங்கிட்டு தான் சொல்றாங்க. நமக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. மக்களுக்கு போக வேண்டிய விஷயங்கள் போயிடணும். எல்லாரும் யூடியூப்ல நிறைய பணம் அப்படின்றது சம்பாதிச்சு நம்ம சீக்கிரமா வல்லரசு நாடாக மாறணும். ஓகே கைஸ், பாய்.